ஹே ரிவைவ், எங்கடா இருக்கிற? ஆளை காணோம், தோட்டத்துல நிக்கிறியா? எங்க? என்ன பண்ணிட்டு இருக்கறடா? என்ன பண்ணிட்டு இருக்க? கையில என்ன? சிரிஞ்சா? ஆமா. ஓ, சிரிஞ்சும் தண்ணியும் வச்சு விளையாண்டுட்டு இருக்கியா? சரி, விளையாண்டது போதும். கோழி எல்லாம் அப்படியே அம்மா உனக்கு ஓடுது. இந்த சிரிஞ்சு வச்சே சூப்பரா ஒன்னு சொல்லி தரேன். வரியா? கத்துக்கலாம். செஞ்சுச்சு. ஆமா, உன்கிட்ட வேற ஏதாவது சிரிஞ்சஸ் இருந்தா அதையும் எடுத்துட்டு வா, நம்ம அதை வச்சு ஒன்னு படிக்கலாம். சரியா? அம்மா இந்த 3 சிரிஞ்சு. எனக்கு என்ன ஊசியா குத்து போறீங்க? இத்தனை சிரிஞ்சு கேட்டிருக்கீங்க. ஓகே, சூப்பர். 3 சிரிஞ்சு வச்சிருக்கியா? உட்காரு. ஓகே, இப்போ இந்த 3 சிரிஞ்சை வச்சு இன்னொரு விஷயம் நான் உனக்கு சொல்லி கொடுக்க போறேன். என்னது? நீ சின்ன வயசுல வச்சு விளையாண்டுட்டு இருந்தேல, பாரு இது என்னது? ஏய், என்னோட டிஃபன் பாக்ஸ். இது எங்க கிடைச்சிச்சு? நான் தேடிட்டே இருந்தேன். அப்படியா? இது டிஃபன் பாக்ஸ் இல்ல, இதுல நான் ஒரு விஷயம் வச்சிருக்கேன். அது என்னன்னு இப்போ நான் உனக்கு சொல்றேன். ஓகே, இந்த டாய் டிஃபன் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்துடலாமா? நம்ம ஸ்கூல்ஸ்லலாம் அதிகமாக படிக்கிறோம்ல ஒரு விஷயத்தை பற்றி, எஸ்பெஷலி கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 1 நிறைய கரிக்குலமில் இதுதான் இருக்கும். பார்க்கலாமா? கீழே என்ன இருக்கு? அரிசி. this is an example for a solid. ஓகே, செகண்ட் பாக்ஸ்ல என்ன இருக்கு? தண்ணி. so it's an example of a liquid. அப்போ கெஸ் பண்ண இதுல என்ன இருக்கும்? solid, liquid, கேஸ். யா, வெரி குட். இது வந்து எம்டி பாக்ஸ் தான். மீனிங் எம்டியா நம்ம எது ஃபிக்ஸ் பண்ணாலும் அதுக்குள்ள நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஏர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். சரியா? இப்போ இந்த சிரிஞ்ச் வச்சு உனக்கு நான் சொல்லி கொடுக்க போற விஷயம் என்னது அப்படின்னு சொன்னா, ஒரு ப்ரெஷர் இன்சர்ட் பண்ணும்போது இந்த 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரும் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சாலிடை இதுக்குள்ள போட்டு பார்க்கலாம். இங்க பாரு, இப்போ இதுக்குள்ள நான் கொஞ்சம் சாலிட்ஸை போடுறேன். ஃபுல் சிரிஞ்சையும் சாலிட்ஸால ஃபில் பண்றேன். ஓகே, இப்போ ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரெஷர் கொடுக்க போறேன் நான். இப்போ கிட்டத்தட்ட 2.5 ml இதுல வந்து சாலிட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. நான் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் அது கம்ப்ரஸே ஆகாது. ஏன்னா அது சாலிட் பார்ட்டிகிளா இருக்கு, ஃபுல்லா வந்து கவர் ஆயிருக்கு. கரெக்டா? இதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தாலும் சாலிட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காகவும் ஃபர்மாகவும் இருக்கணும். ப்ராப்ளம்ஸை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. ஓகே, அடுத்த சிரிஞ்சில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா லிக்விட். இப்போ இது வந்து ஒரு 5 ml லிக்விட். சரியா? இப்போ நான் இந்த லிக்விடை உள்ள எடுக்க போறேன். ஸோ இப்போ நான் எவ்வளோ லிக்விட் எடுத்திருக்கேன்? 5 ml லிக்விட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சைடும் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறேன். எவ்வளோ இது கம்ப்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரொம்ப கம்மியாக தான் கம்ப்ரெஸ் ஆகுது. ரொம்ப கம்மியாக கம்ப்ரெஸ் ஆகுது. ஏன் இது ரொம்ப கம்மியாக கம்ப்ரெஸ் ஆகுது அப்படின்னா, இந்த லிக்விட் பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு பார்ட்டிகளும் இன்னொரு பார்ட்டிகளும் ஒன்னோட ஒன்று டச்சிங்காக இருந்தால் கூட இதோட கம்ப்ரெஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் கம்ப்ரெஷனே ஆகாதுன்னு சொல்ல முடியாது. பட் இந்த லிக்விட்ல ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னா, எந்த வெசல்ல வச்சாலும் அந்த வெசலோட கண்டெய்னருக்கு ஏற்ற மாதிரி இது மாறிக்கும். சிரிஞ்சுக்குள்ள போகும்போது சிரிஞ்ச் மாதிரி ஆயிடுச்சு, வெசல்ல இருக்கும்போது வெசல் மாதிரி இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த லிக்விட்ல இருந்து நம்ம என்ன வேல்யூ கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சில நேரங்கள்ல நம்ம அட்ஜஸ்டபிளா இருக்கணும், கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே இருக்கணும் நம்ம நினைக்க கூடாது. தேவைப்பட்ட இடத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அடாப்ட் ஆகணும். இதுதான் நம்ம லிக்விட்ல இருந்து கத்துக்கிற ஒரு லெசன். ஓகே, அடுத்தது கேஸ். இதை பார்த்தா எம்டியா தான் இருக்கு. இதுல இருந்து எவ்வளோ பெரிய லெசன் கத்துக்கலாம் தெரியுமா? இப்போ இதுக்குள்ள இருந்து நான் ஃபில் பண்ணணும் இல்ல, நம்மள சுத்தி ஏர் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கு. ஸோ நீ இப்போ ஏரை சிரிஞ்சுக்குள்ள உள்ள எடுத்திருக்கேன். இதுக்குள்ள ஃபுல்லும் ஏர் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. சரியா? இப்போ நான் இந்த பிளேஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிளங்கரை நான் அமுக்க போறேன். பார்க்கலாம் எவ்வளவு தூரம் என்னால கம்ப்ரெஸ் பண்ண முடியுது. உள்ளுக்குள்ள கேஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு கேஸ் பார்ட்டிகளுக்கும் இன்னொரு கேஸ் பார்ட்டிகளுக்கும் இடையில நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறனோ அதுக்கேற்ற மாதிரி என்னால கம்ப்ரெஸ் பண்ண முடியுது கேஸ் பார்ட்டிகல்ஸை. ஸோ 5 ml கேஸ் பார்ட்டிகல்ஸா இருந்தது, நான் ப்ரெஷர் கொடுத்த உடனேயும் இப்போ 2.8 ml கேஸ் வால்யூமா மாறிடுச்சு. நம்ம நிறைய நேரம் நம்ம கோபத்தினால எரிச்சல்னால இதை மாதிரி தான் என்ன பண்ணிடுறோம், ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஒரு ப்ரெஷர்டு சிச்சுவேஷன் வரும்போது நம்மளுடைய தன்மையை விட்டு கொடுத்துட்றோம். ஸோ நம்ம கேஸ் பார்ட்டிகல்ஸ் மாதிரி ஆக்சுவலி இருக்கக்கூடாது. கேஸ் பார்ட்டிகல்ஸ் எப்பயுமே வந்து ரொம்ப லூஸாக பேக் ஆகிருக்கும்.
அது அன்ஸ்டேபிளா இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் சிச்சுவேஷன்ஸ்னால அது ரியாக்ட் ஆகுது. சரியா? ஸோ இப்போ இந்த சிரிஞ்சஸ் வச்சு, இந்த சாலிட் லிக்விட் கேஸ் வச்சு நீ ஒரு சயின்ஸ் டாபிக்கும் படிச்சுட்ட, அதே நேரத்தில் வேல்யூவும் படிச்சுட்ட. ஸோ விளையாட்டுத்தனமா இருந்தாலும் ஒரு சிரிஞ்ச் வச்சு நம்ம எத்தனை காரியம் படிச்சுக்கிட்டோம். உன்னால ஏதாவது சொல்ல முடியுமா? நம்ம சாலிட் மாதிரி இருக்கலாம்னு நான் சொன்னேன். சாலிட்ல இருந்து நீ என்ன வேல்யூ கத்துக்கிட்ட? நம்ம எப்பவுமே ஸ்ட்ராங்கா ஃபர்மா இருக்கணும்னு கத்து. வெரி குட். ப்ரெஷரான சிச்சுவேஷன்ல கூட நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். லிக்விட் இருந்து என்ன வேல்யூ கத்துக்கிட்ட? நம்ம அடாப்ட் பண்ணி நம்மளோட கம்ஃபர்டபுள் பொசிஷனா இல்லைனாலும் நம்ம அடாப்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு கத்து. கரெக்ட், வெரி குட். அது எப்படி கண்டெய்னருக்கு கண்டெய்னர் தன்னுடைய ஷேப்பை மாறிக்குதோ அதே மாதிரி நம்மளும் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ண நம்ம பழகிக்கணும். இப்போ கேஸ்ல இருந்து நீ என்ன கத்துக்கிட்ட? நம்மளோட சொந்த பர்சனாலிட்டியை விட்டுறக்கூடாதுன்னு கத்து. கரெக்ட். கேஷியஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு, ரொம்ப லூஸ்லி பேக்டா இருக்கிறதுனால ப்ரெஷர் வரும்போது சீக்கிரமா அதோட வால்யூமை கம்மி பண்ணிடுது இல்லையா? ஸோ நம்ம நம்மளுடைய வேல்யூஸை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். சூப்பர் ரிவைவ். இன்னைக்கு ஒரு நல்ல லெசன் கத்துக்கிட்டல. எஸ்.